அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருச்சி அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் 20 ஆண்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க. இதனால எங்களை மாதிரி அரசு ஊழியர்கள் பல லட்சம் பேர் பயனடைய போறோம். இதுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. நான் பொறியாளர்களின் சார்பாகவும் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களின் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 2015ஆம் ஆண்டு அரசு பணி தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே உங்க பென்ஷன் கிடையாது, எதுக்கு நீங்களாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்த காலத்துல எப்படியாவது ஒரு நாள் எங்களுக்கு எங்க முதலமைச்சர் வாங்கி தருவார் நம்பிக்கையோட பணியில சேர்ந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு எங்க முதலமைச்சர் எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. முதலமைச்சரோட புத்தாண்டு பரிசா இதை நாங்க ஏத்துக்கிறோம். மிக்க நன்றி முதலமைச்சர் அவர்களே. எங்களுடைய ஜூனியர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே பல வருடங்களாக இதுக்கு போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள், எங்களுடைய அலுவலக பணியாளர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எங்களது அமைதி வழி போராட்டமாக தான் இருந்து நம்ம முதலமைச்சர் கண்டிப்பாக தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு எல்லாருமே இருந்தாங்க. இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதில் அதனால் முதலமைச்சர் நெஞ்சார்ந்த நன்றியினை துறை சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த 22 ஆண்டு கால போராட்டத்தில் பல்வேறு அரசுகள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து எந்தவிதமான அறிவிக்கையும் செய்யாமல் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற உறுதியளித்ததின் பேரில் இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 50% ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு முதலாவதாக நாங்கள் வரவேற்பையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் குரல் பகுதியில் திருச்சி அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.